அப்படி போகுது அவளோட படிப்பெல்லாம் 6th கிளாஸ் ஒரு ஆள் படித்தேன் சார் ஒரு ஆள் இங்கே வீட்டை வந்து சொல்லிக் கொடுக்குறாரா? 2 ஆள் கொஞ்சம் அதான் மார்க்ஸ் கொஞ்சம் மட்டும் எடுக்கிறேன். எத்தனை எடுக்கிறா? வந்துட்டு படிக்கக்கூடிய பிள்ளை ஒன்று வந்து சைக்கிள் ஓடி திரியணும் அப்படின்றது எங்களுடைய ஒரு விருப்பம் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் இளமாக்கள் தானேன்றோட்டு என்னத்தை செய்கிறேன்றோட்டு யோசிச்சு கொண்டிருக்கு. அந்த பிள்ளையோட படத்தை பார்த்து ஒரு மாய்க்கு கடாப்பா 5 பேர் கடவுள் எல்லாம் கேட்டே தான் என்னம்மா நான் அந்த சொன்னான் தானே குதினி கொஞ்சம் இதாக இருக்குண்டு போக கொடுக்கான்னு சொன்னீங்களே செஞ்சாஜன் முதல் தடவை வந்து காரை நாங்கள் இதுக்கே விட்டேன் வேண்டாம் எனக்கு இடப்பக்கமாக என்ன இடப்பக்கம் இறங்கி போன ஞாபகம் இப்போ வெள்ளப்பக்கம் இறங்கி வர ஒரு மாய கிடக்கு. சில விஷயங்களை நேரடியாக நாங்கள் கதைச்சி விட்டோம்னா சோழி இல்லை. வணக்கம் மொத்தமாக எல்லாம் கூட்டிகளோட வேலை போகிறாங்கண்டா. ஒரு மாதத்தில் ஒரு 10 கிளாஸ் போட்டால் 25,000 சாருக்கு மட்டும் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் தானேக்கா, நான் வந்து கஷ்டம் மாதிரி காட்டி நடித்து ஒரு நாளும் ஒரு ஒன்றும் செய்கிறாள் நான் இல்லை. வந்து எது வேண்டாலும் நேராக கதைப்பேன். எங்கேருந்து வரோம் சார்? டெல்லிப்பள்ளியிலேருந்து வர 2 மத்திய கிளாஸுக்கு. வீட்டு வேலை என்ன மாதிரி முடிஞ்சு அவங்களுக்கு திருப்தியா? ஓகே, அப்போ இருக்கா நாங்கள் வந்து பார்க்கணுமாக்கா. நான் இப்போ ஒரு எத்தனை நிமிஷம் ஒரு 20 நிமிஷத்தில் வருவேண்ணா. நல்ல இது நீங்கள் செய்கிற உண்மையாக நல்ல ஒரு இது நிறைய பேர் கஷ்டப்பட்டு. நீங்கள் அங்கே வேலை செய்யுங்க. நான் ப்ரெஸ் கடை பார்த்துட்டு அங்கே நடுக நான் தட்டி பார்க்குறது அப்படியே சந்தோஷம் காய்ச்சேன். நாங்களும் அதில் கொடியாம் கச்சாயே போகணும். போயிட்டு வேலை கணக்காக நினைக்கிறேன். யாரு விதவிதவா சாமான்ஜாமா உங்களோட கத்து அதென்ன நெத்ரோலாம் வாங்குறவா. வணக்கம் வணக்கம். அதான் இப்போ காட்டி நான் வாங்குறேன். அப்போ நீங்கள் ஒரு ரியாக்ஷனும் காட்டா இருக்கிறீங்க. என்னம்மா வீடு பிளாங்க தூங்கிட்டீங்களா? இல்லை நான் பிளாங்க நீங்கள் வேலையில் இருந்ததுன்னா அதுக்கு சமைச்சு கொண்டு அங்கால பிளாங்கலாம் தானே. இல்லை நீங்கள் டக்குன்னு ஒரு டேட் ஒன்று எடுத்து ஒரு சும்மா ஒரு படத்தை கிடத்தை வச்சு அப்படின்னு செய்யலையா? இந்த வீட்டுக்கார அம்மா வந்து உங்களுக்கு வந்து வீடு கொஞ்சம் பெருசாக செஞ்சிடணும்னு ஆசைப்பட்டோம். அங்கே வந்து நாங்கள் செஞ்ச வீடு வந்து 21 அடி. இது வந்து கொஞ்சம் கூட வருவாங்க. இல்லை உங்களோட இந்த பிளான் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுற அந்த அம்மா தான் படங்குறி அனுப்பினவா இந்த மாதிரி களவு திட்டங்கள் இருக்கணும்னு சொல்லி. அப்போ அதன்படி எடுத்திருப்பினோம். இப்போ நீங்கள் ஒன்றை யோசிக்கணும், முதல் இருந்த நிலைமைக்கு இது எவ்வளோ இதாக இருக்குதுண்டு. எதுவும் அப்செட் இருந்தால் சொல்லுங்க. நீங்களும் எனக்கு மட்டும் ஆசை இல்லையோ உங்களோட வீட்டுக்கு எல்லாம் வயரிங் வேலையை செஞ்சு எல்லாரும் பல்புகள் எல்லாம் போட்டு நல்ல வெளிச்சத்துக்கு உங்களை எனக்கு கன வேல்பு வேண்டாம். ஜின்னரை கொண்டு சாமியாரை கொண்டு குசினி கொண்டுண்டா காணும். ஒரே என்ன வந்துட்டு வேல்பு எல்லாம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கைதடி தான் வந்திருக்கேன். ஸோ அந்த எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைக்கு முன்தினம் வந்து எங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனியிலேருந்து வந்த ஒரு அம்மா ஒரு ஆள். அப்போ அவங்க வந்துட்டு நிறைய நாளாக வந்து சொல்லி கொண்டு இருந்தவங்க. அப்போ நாங்களும் போகணுமென்று நினச்சதை வந்துட்டு டைம் வரையில. ஏன் வந்து நான் எதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு 2 பேர் ஜெர்மனிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் சந்திக்கணும்னு சொல்லி நாங்கள் இன்னும் சந்திக்கலை. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து அவங்க நினைப்பாங்க வந்து அப்போ அவங்கள போயிட்டு சந்திச்சிருக்காங்க, எங்களை வந்து சந்திக்கலை அப்படின்னு மாதிரிக்கு. உண்மையிலே அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. யாரேண்டாலும் நாங்கள் வந்துட்டு டைம் கிடைச்சா வந்து சந்திப்போம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு அவங்கள நேற்றைக்கு முன்தினம் சந்திக்கும் போது அந்த அம்மாவும் அம்மாவோட மகனும் இருந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றில் வந்துட்டு ஒரு டீயும் குடிச்சிட்டு இருந்து கழிச்சு கொண்டு வந்தோம். உண்மையிலே வந்துட்டு அந்த ஒரு 2 மணித்தியாலவும் ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க தங்களுடைய சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டாங்க. அதேமாரி நாங்களும் எங்களுடைய காரியங்களை வந்து சில விஷயங்களை வந்துட்டு பகிர்ந்து கொண்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அம்மா வந்து உதவிக்காண்டி வந்துட்டு 1 லட்சம் ரூபா பணம் வந்துட்டு தந்தவா. ஸோ தந்தா வந்துட்டு அம்மா சொல்லியிருந்தா வந்து அதை வந்து அவங்களோட ஒரு பிள்ளையிடையும் அப்புறம் வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்டுடையும் ஞாபகமாக வந்துட்டு ஒரு பிள்ளை ஒன்றுக்கு வந்துட்டு சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து மிச்ச காசை வந்துட்டு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி வந்து நான் கேட்க வந்துட்டு அவள் சொன்னால் உங்களுக்கு விரும்பினாங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து கேட்டேன், அந்த லிவர் இஷ்யூ ஆன அந்த பிள்ளைக்கு வந்துட்டு இப்போ எங்களுக்கு காசு தேவைப்படுது, ஸோ வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்க வந்து அம்மா சொன்னால் ஓகே கிருஷ்ணா அது உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்ல. அப்போ வந்து அந்த அண்ணாவும் வந்து அது சம்மந்தமாக அந்த லிவர் இஷ்யூ பிள்ளை சம்மந்தமாக ஒரு சில விஷயங்களை கேட்டு போட்டு அவருமே வந்துட்டு ஒரு சப்போர்ட் பண்ணியிருந்தார். அவர் என்ன சப்போர்ட் பண்ணியிருந்தார் அப்படின்றத அந்த பிள்ளைக்கு நாங்கள் காசு கொடுக்கும்போது வந்துட்டு நான் சொல்கிறேன். சரி தானே, இப்போ நான் வந்து அந்த ஜெர்மன்காரரை மீட் பண்ண
இப்போ நான் வந்து இந்த ஜெர்மன்காரரை மீட் பண்ண கதை சொன்னதுக்கான காரணம் வந்து அவங்க தான் இன்றைய இந்த உதவி செய்ததுக்கான மெயின் ரீசன். அதாவது வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க வந்துட்டு தங்களுடைய இந்த உதவியால் ஒரு பிள்ளை வந்துட்டு அதுவும் வந்துட்டு படிக்கக்கூடிய பிள்ளை ஒன்று வந்துட்டு சைக்கிள் ஓடி திரியணும் அப்படின்றது எங்களுடைய ஒரு விருப்பம் அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள் வந்துட்டு யாருக்கு அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது வந்துட்டு அன்றைக்கு நான் ஒரு நாள் வந்துட்டு மாறி அந்த கைதடி அக்காவுக்கு வந்துட்டு அது வேறொரு ஆளுக்கு வந்த ஹெல்ப்பை வந்துட்டு நான் அவாக்கு எடுத்து சொல்லிவிட்டேன் வந்துட்டு உங்களோட பிள்ளைக்கு வந்துட்டு ஒரு சைக்கிள் வந்து வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி அது பிறகு செக் பண்ணால் அது வேறொரு ஆளுக்கு வந்தது. ஆனால் நான் வந்து இவங்களுக்கு மாறி சொல்லிட்டேன். அப்போ நான் அது பிறகு வந்து சொல்லியிருந்தேன் அக்கா நான் மாறி சொல்லிட்டேன் கொரோனா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லியும் வந்து அக்கா வந்து பரவாயில்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வச்சுட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது பார்ப்போம் இன்னும் ஒரு சான்ஸ் கிடைச்சா அவங்களோட பிள்ளைக்கும் ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக வந்துட்டு அமைஞ்சிட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஜெர்மன் அம்மா தந்த காசை வந்துட்டு நாங்கள் அந்த பிள்ளைக்கு வந்துட்டு சைக்கிள் எடுத்து கொடுக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு தெரியும் வந்துட்டு கைதடியில் வந்து ஹஸ்பண்டோட நான் நினைக்கிறேன் கோவம் அப்படின்னு சொல்லி அவர் அக்கா ஒரு ஆள் அவங்களோட பிள்ளை வந்துட்டு 9 எடுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு மந்த்லி வந்துட்டு நாங்கள் தான் வந்து 15,000 ஒரு ஃப்ரான்ஸில் இருக்கிற அக்காவோட கதைச்சு அவங்க இப்போ வந்துட்டு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்காங்க வந்துட்டு மந்த்லி ரெகுலராக வந்துட்டு அவங்க அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. ஸோ இப்படி அனுப்பக்கூடிய சுச்சுவேஷனில் வந்துட்டு அந்த பிள்ளையோட சைக்கிளும் வந்துட்டு கொஞ்சம் பழுதாகிட்டு தான் வந்து திருத்த கொடுத்த இடத்துல வந்துட்டு அப்படியே இருக்குதாம் அப்படின்னு சொல்லி வந்து அந்த அக்கா சொல்லியிருந்தா. அப்போ வந்து ஒரு 9 எடுத்த பிள்ளைக்கு வந்துட்டு நாங்கள் சைக்கிள் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்றது வந்துட்டு சந்தோஷம். அப்போ நாங்கள் இன்றைய தினம் வந்துட்டு சைக்கிள் எடுத்து கொண்டு போய்ட்டு அந்த பிள்ளைக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்துட்டு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சேம் டைம் வந்துட்டு எங்களுடைய வீட்டு திட்டங்கள் அதாவது வந்து கச்சாய் வீடு வந்துட்டு இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரிக்கும் நாங்கள் போயிட்டு வந்துட்டு விசிட் பண்ணி பார்க்க போகிறோம் என்ன மாதிரி எல்லாம் கம்ப்ளீட்டாக ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு நாள் கொடுத்து வந்துட்டு அதே வந்துட்டு நாங்கள் குடிபுறல் செய்ய போகிறோம் வந்துட்டு. ஸோ இந்த 2 விஷயத்தையும் இன்றைக்கி வந்துட்டு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் மீன்ஸ் வந்து இப்போ அந்த வீடியோ வந்து நீங்கள் இப்போ 2 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வன்னி மயில்னு சொல்லி வந்து அவர் எங்களோட வீடு தேடி வந்திருந்தார். அப்போ உங்களுக்கு தெரியும் வந்துட்டு யாராக இருந்தாலும் வந்துட்டு வீடு தேடி வந்தால் வரவேற்கிறதா வந்துட்டு தமிழற்ற பண்பு அண்ட் வந்துட்டு நாங்கள் உதவி செய்கிறாங்களா கண்டிப்பாக வந்துட்டு யார் வந்தாலுமே அவங்களோட பிரச்சனையை வந்துட்டு கேட்கணும். ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு நான் அவரை வச்சு நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று செஞ்சுருந்தோம். அவருடைய பிரச்சனைகள் சம்மந்தமாக வந்துட்டு நாங்கள் கதைச்சிருந்தோம். அதில் வந்து மோஸ்ட்லி வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து மிகவும் அவதானமாக இந்த விஷயத்தை கையாளவும் கிருஷ்ணா வந்துட்டு நீங்களும் ஏமாற்றப்படலாம் அப்படின்னு எழுதியிருந்தீங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நாங்கள் ஏமாற்றப்படுவோமென்றும் நான் சொல்ல வரையில் ஏமாற்றப்படமாட்டோம்னு நான் சொல்ல வரையில் ஆனால் ஏமாற்றப்படக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் நாங்கள் அந்த வீடியோவை வந்துட்டு செஞ்சு போட்டு நாங்கள் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லார்ட்ட ஒரு ஒப்பீனியனையும் கேட்டு வந்துட்டு எல்லார்ட்ட கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு அவருக்கான ஏதாவது ஒன்று எங்களுக்கு செய்யக்கூடிய ஆப்ஷன் இருந்தால் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த வீடியோ போட்டதால் வந்துட்டு உண்மையிலே நன்மைன்னு தான் சொல்லணும். காரணம் வந்துட்டு அவருக்கு நன்மையோ இல்லையோ ஒரு சில விஷயங்களை வந்துட்டு எங்களுக்கு அறியக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ அது என்ன அப்படின்றதையும் வந்துட்டு நாங்கள் இன் ஃப்யூச்சர் தேவைப்பட்டால் வந்துட்டு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் சார் தானே. அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு நாங்களும் ஏமாந்து இன்னும் ஒரு ஆள்கிட்ட காசு எடுத்து வந்துட்டு ஹெல்ப் பண்ணவும் மாட்டோம். காரணம் என்னென்னு சொன்னால் அவங்களுமே வந்துட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு. ஸோ அதால் தான் வந்துட்டு நாங்கள் அன்றைக்கு வந்துட்டு வீடியோ செய்ய கேம் வந்துட்டு நாங்கள் எந்த விதமான பணத்தொகையும் வந்துட்டு அவருக்கு கொடுக்கலைன்னு சொன்னால் அவரும் ஒரு ஆசிரியராக இருக்கிறதால சேம் டைம் வந்துட்டு பஸ்ஸு காசு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க வந்துட்டு அவர் ஓமன்னு சொல்லியிருந்தார். அப்போ நான் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சிட்டேன். வீடியோ முடித்த அப்புறம் வந்து கேட்குறாரு வந்து பஸ்ஸு காசு இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ நான் பஸ்ஸுக்கும் காசு கொடுத்து விட்னான். இப்போ இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு பானை சோட்டுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அண்ணாவட்டையுமே வந்து நேர்மையான தன்மைகள் இல்லை. மேபி அவர் நேர்மையாக இருந்திருந்தால் அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். அவற்றை நேர்மை இல்லாத தன்மையால் வந்துட்டு அந்த ஹெல்ப் வந்துட்டு மிஸ் ஆகிருக்கலாம். எனிவே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த கைதடி பிள்ளைன்ற விட்ட போவோம். போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் சைக்கிளை வாங்கி கொண்டு போவோமேடா. உங்களுக்கு கைதடியில் சாவச்சேரியில் வாங்கலாம் போல. ஏன்னா சாவச்சேரியிலேருந்து ஓடிக்கொண்டு போகிற தூரம் இல்லை கைதடி. பார்ப்போம் அண்டே மாதிரி செய்வோம் என்ன. ஓகே அப்படி செய்வோம்மா. ஓகே அப்போ நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு கடையை போய்ட்டு வந்துட்டு சைக்கிள் எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளையை கொண்டு போய்ட்டு அதை நாங்கள் டெலிவரி பண்ணி போட்டு அப்படியே நாங்கள் கச்சாய் வீட்டையும் பார்ப்போம்மா. ஓகே இப்போ நாங்கள் வந்து கைதடி அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஒருக்கா வீட்டை ஜஸ்ட் விசிட் பண்ணி ஒருக்கா பார்த்து போட்டு நார்மலாக இன்ஃபார்ம் பண்ணி போட்டு சைக்கிள் எடுக்க போவோம். சரி தானே போயிட்டு கொண்டு வந்து எடுத்து கொடுத்துட்டு போவோம். இல்லாட்டி போயிட்டு சைக்கிள் ஆர்டர் பண்ணி போட்டு அங்கே கச்சாய் வீட்டை போயிட்டு வீட்டை பார்த்து போட்டு விரைக்கில் வந்து சைக்கிளை கொடுத்துட்டு போவோம். ஓகே இங்கே வீட்டை போய் பார்த்துட்டு போவோம். இருக்கா இதுவும் கொஞ்சம் ட்ராஃபிக்கான இது தானே இந்த ரோட்டு தம்பி
பெற்ற செட்டு போகத்தான். இங்கே ஒரு புள்ளி உண்டு என்ன ஒரு அக்காவை தங்கச்சி தெரியல ஹெல்ப் கேட்டு மெசேஜ் பண்ணிக்குதல். இப்போ நாங்கள்லாம் மக்கள் தானேன்னு போட்டு என்னத்தை செய்கிறேன் போட்டு யோசிச்சு கொண்டிருக்கு. அந்த பிள்ளைங்க படத்தை பார்த்து ஒரு மாய் கேட்கடாப்பா இஞ்சி பேர் கடவுள். நாங்கள் சொண்டு வந்து இந்த புலந்த மாதிரி கிடக்கு. நான் அன்றைக்கி ஏதோ ஆப்ரேஷன் கோல் அடித்து பார்ப்போம். சின்னங்களுக்கு இப்படி வருத்தம் வரக்கூடாப்பா அவங்கடா. என்ன சத்தம்? ஹலோ ஓம், எங்கேருந்து கேட்குறீங்க தங்கச்சி? மாணிப்பேன் மாணிப்பே. இது யார் உங்களோட மகளா? என்ன பிரச்சனை பிள்ளைக்கு? ஓகே, என்ன செய்யணுமா? என்னண்டு இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? பெரிய ஆஸ்பத்திரியில் அங்க செய்யலாமோ? எவ்வளோ காலமா? 4 மாசத்துக்கு மேலே ஆகுது. 3ஆம் மாசமே செய்யறேன்னு சொன்னவே நேராம்பி இல்ல. என்ன இப்ப பிரைவேட் ஆண்டு எங்க செய்ய போறீங்க? பிரைவேட் ஆண்டுனால அங்க செய்யலாமாமோ? அவ்வளோ முடியுமாம்? இப்ப நாங்க ஒரு அண்ணாட்ட கேட்ட இடத்துல அவையே 6 லட்சம் ரூபாய் சொன்னவே அண்ணா. ஓகே, நாங்க இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு போக இல்லையா? காசு வாக்கு தேவைதானே, ரெடிப்படுத்தி என்ன போக மாட்டோம். பாரன் உங்களோட அவர் என்ன வேலை செய்யறாரு தங்கச்சி? அவர் பணச்சீவர் அண்ணா. எத்தனை இவா மட்டும்தானோ? மகள் மட்டும்தானோ? ஓமங்கண்ணா ஓமங்கண்ணா. எத்தனை வயசு பிள்ளைக்கு? இப்போ 9 மாசம் ஆகுதுண்ணா. 9 மாசம். இதா ரோட்டு 9 மாசமே. என்னண்டு இப்போ பிள்ளை என்ன 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 இப்போ பிரச்சனை கொடுக்குது? அப்படி இந்த வாய் அப்படி இருக்கிற என்ன சிக்கல் கொடுக்குது? அதெல்லாம் சாப்பிட நேரம்னா அந்த நாசிகளுக்கு போய் பொறுக்குதுண்ணா. அந்த நாசிகளை மூட்டைதானே. என்னென்றால் இப்போ 6 லட்சம் ரூபா காசு 6 லட்சம் ரூபா காசெல்லாம் அந்த பிள்ளைன்ற விஷயத்தை நாங்கள் பார்க்காம விடையில அது செய்யலாம். ஆனால் நாங்கள் நேராக வருவோம், வந்து வீடியோ செய்வோம், அப்படி நிறைய இது இருக்குது. சேம் டைம் நீங்களுக்கா பெரிய ஆஸ்பத்திரியில் இன்னும் ஒரு தலைவருக்கா கடைசியாக இருக்கா கதைச்சி பாருங்க. ஏண்டா சின்ன பிள்ளைங்க விஷயம் அப்படி அவங்கள இக்னோர் பண்ண மாட்டாங்களே தங்கச்சி. ஓமாண்ணா, நான் இதோட 2-3 தரமண்ணா நாங்க போய் கேட்டுனாங்க. தங்கச்சி நிறைய காணாதே சொல்றீங்கண்ணா. அதான் அவ இப்ப சாப்பிடுற மாதிரி வந்துட்டா. சாப்பாடு ஆனா சாப்பிடுறா இல்ல. அவருக்கு அவங்க ஆப்ரேட் பண்ண நிறைய காணான்னு சொல்லி நம்ம பெரிய ஆஸ்பத்திரியில். ஓமண்ணா ஓமண்ணா. மற்றபடி செய்ய மாட்டோம்னு சொல்லல. இப்ப செய்ய மாட்டான். அவே அந்த போன மாசத்துக்கு முதல் மாசம்னா டேட் போட்டு தந்தவியல். ஓகே, பேந்து பார்க்க தங்கச்சி அடுத்த மாசம் செய்யறோம்னு சொன்னவியல். ஓகே, இப்படியே மாசம் தள்ளி போட்டே இருக்கீங்கன்னா டேட்டு நப்தாளத்துல தான் போடணும். ஆப்ரேஷனுக்கு போட்ட டேட்டு 11ஆம் மாசம் போட்டவியல். இல்லை தங்கச்சி என்னண்டா இப்போ நம்மளா பெரிய ஆஸ்பத்திரியில் செய்யலான்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் அதை எங்கே கொண்டு போனாலும் செய்யலாம் தானே. இப்போ அதை தாண்டி ஒரு ரிஸ்க் எடுத்து செய்ய போகிறாங்கன்னு சொன்னால் அது அப்புறம் பிள்ளைக்கு ஆபத்தாக வராதோ? அப்ப தெரியல. நாங்களுக்கு முதல் குழந்தையில நாங்க இப்படி பெருசா அப்படி பார்த்ததும் இல்லை குழந்தையில. ஏன்னா பெரிய ஆஸ்பத்திரியில் செய்கிற டாக்டர்ஸ் மாதிரி தானே வழியிலையும் செய்வினம். இப்போ என்னென்றால் பிள்ளைய பார்க்க போகாமல் இருக்கு. நான் இதில் வீடியோவில் நான் காய்ச்சி கொண்டு தான் நிற்கிறேன். ஆனால்
நான் காட்டையில் ஃபோட்டோவையும் வந்து ஆனால் செய்யத்தான் வேணும். நீங்கள் எனக்கு ஒருக்கா திருப்பியும் ஒருக்கா பெரிய ஆஸ்பத்திரியில் போய் நீங்கள் அவங்களோட கிளினிக்கில் காட்டி இருக்கா கதைச்சி போட்டிருக்கா மேக் ஷூர் பண்ணுங்க அவங்களால செய்ய முடியாது தான் அப்படின்ற மாதிரி இருக்கா சொன்னால் நாங்கள் அது பிறகு ஒரு இது செய்வோம். சரிங்கண்ணா. அண்ணா மற்றது அந்த மாவண்ணா அந்த நான் மா பிறக்குனாங்களண்ணா வாக்கு. ஓகே. அப்புறம் நாங்க இந்த பணத்தொழில் வேலையாளர்னா அது காசு அந்த கள்ளி விட்டா தானே இவாக்கு அந்த காசும் கிடைக்கும். ஆக்கள் வண்டி கொடுக்குறது எனக்கு மாவுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. பாரு நீங்கள் வீடியோவில் வந்தால் கதைப்பீங்களா தங்கச்சி? ஓமண்ணா ஓமண்ணா. ஓகே. மற்ற என்னன்னு சொன்னால் இப்போ என்ன முதலாவது பிள்ளை ஒன்று பிறந்து அந்த பிள்ளையே மாப்பட்டி வாங்கி பார்க்கலான்னு சொன்னால் அப்போ கஷ்டமே உங்களோட நிலைமைகள் என்ன செய்ய போகிறீங்க? இல்லை ஆப்ரேஷன் முடிகிறது ஓகே. நான் ஆப்ரேஷனை பற்றி ஒன்றும் கதை கேட்கல ஓகே அதை விடுங்க. ஆனால் இப்போ மாப்பட்டிக்கு நீங்கள் ஹெல்ப் கேட்குறான்னு சொன்னால் நீங்கள் இளம் குடும்பமாக இருந்து கொண்டு சரியான கஷ்டமாக முடிய போகுது உங்களோட லைஃப் வந்து அதை கொஞ்சம் யோசிக்கணும் தங்கச்சி. ஓ ஏன்டா இப்போ நம்மளா நாங்களும் வீடியோக்கள் எடுத்து ஹெல்ப் பண்ணுறாள் இனி பார்க்குறவங்களும் தப்பாக நினைப்பாங்க. என்னண்டா என்ன யாழ்ப்பாணமோ இல்லை இலங்கையில் இருக்கிறாங்களும் என்ன இது ஒரு 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 பிள்ளைய கூட பார்க்க முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க அந்த மாதிரி யோசிக்க போகிறாங்களா என்ன? நீங்களும் எனக்கு இந்த அளவில் பாருங்க. நீங்கள் இதை இதை இது இந்த இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் நிற்கிறாரு உங்களோட வாட்ஸ்அப்பில். எத்தனை வயசு அவருக்கு? அவருக்கு 24 அண்ணா. அவர் தேங்காயிலும் புடுங்க போகிறேன்னா அதாவது பனையும் சீவி கால்கள் வித்த அந்த காசுகளையும் மாப்பட்டியல் வேண்டுனாங்க. மற்றது ஏஜோசிலையும் கதைச்சு மாப்பட்டி தாரவையல். 24 வயசில் நீங்கள் திருமணம் செஞ்சிட்டீங்க தங்கச்சி. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒன்று செய்யணும். இப்போ நான் நிறைய கதைக்க விரும்பல. நான் இப்போ நேரில் வந்து கதைக்கிறேன். நீங்கள் ஒருக்கா பிள்ளைனா இந்த அளவில் பாருங்க என்ன அந்த ஹாஸ்பிட்டல் அளவில் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. அதுக்கு வேணும்னா நாங்கள் ஏதாவது செய்யலாம். சப்போர்ட் வந்து இந்த மாப்பட்டி அலுவல் வந்து நீங்கள் தான் பார்க்கணும். வேண்டாம் பிறந்து முதலாவது பிள்ளைக்கே வந்துட்டு மாப்பட்டி வேண்ட வசதி இல்லைன்னா சிக்கலாம். அவ்வளோங்குதா? சரி ஓகேடா ஓகே. அப்புறம் கேட்குறேன் பாய். சரிங்க. நீ சொல்லு தம்பி யோசிச்சு பாரு. ஒரே ஒரு பிள்ளைடாப்பா. சரி வருத்தத்துக்கு ஒரு ஆப்ரேஷனுக்கு காசு இல்லாமல் போகிறது வந்து நோம் இல்லை. ஆனால் இது வந்து என்னடாப்பா அக்னி இது வந்து அந்த பிள்ளைய கொண்டு வந்து என்ன ப்ரோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இல்லைடா. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் முதல் ட்ரை பண்ணோம். இப்போ எங்களோட அப்பா கூட பைபாஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செய்யலாம்னு சொல்லியிருந்தா கடைசி வந்து ப்ரைவேட்டு போயிருக்க வேண்டாம் தம்பி. காசு பணம் அது இல்லை விஷயம் வந்து எதுவாக இருந்தாலும் முறையாக தான் நாங்கள் செய்யணும். விளங்கு தான் ஏன்டா அது இன்னொரு ஆளுக்கு பயன்படுத்தலாம். முதல் தடவை வந்து காரை நாங்கள் இதுக்கே விட்டேன் ஞாபகம். வேண்டாம் எனக்கு இடப்பக்கமாக என்ன இடப்பக்கம் இறங்கி போன ஞாபகம். இப்போ வெள்ளை பக்கம் இறங்கி வேற ஒரு மாய கிடக்கு. அதுதான் கேட்டேன் நான் சிரிக்கிறேன். இல்லைடா உண்மையாக இங்கடா இவ்வளோத்த வந்து விட்டுனாடா ஹாரு. இப்போ அதில் கல் எல்லாம் வச்சுக்கிட்டாக்கு. சில சில விஷயங்களை நேரடியாக நாங்கள் கதைச்சி விட்டோம்னா சோழி இல்லை சரியில்லை சொல்லி போட்டு. அக்கா வணக்கம். முத்தமையெல்லாம் கூட்டிக்கலோட வேலை போகிறாங்கண்டா. 4 நாளாக கூட்ட இல்லையோ தெரியுது. ஏன்டா இந்த கூட்டில் தெரியுது 4 நாள் கூட்டுப்படையிலேன்ட்டு. எங்கே பிள்ளை இல்லையே 6 மணியா ஆமேண்ணா. எங்கே சைக்கிள் உங்கள்கிட்ட உண்டா நிற்கிது? எல்லாம் உண்டும் இல்லை. ஒரு சைக்கிளாக நிற்கிது அல்லாடி 2 நிற்குதா? ஒன்று நிற்குது. ஒன்று கொலசி பாஸ் பண்ண நேரம் கொடுத்த சைக்கிள் நான் களையை போட்டு விட்டேன். லேடி சைக்கிளோ? லேடி சைக்கிள் தான் களையை போட்டு விட்டீங்க. ஏன் எடுக்கல இன்னும்? அதான் நல்லா அது இந்த பார்ட்ஸ் கொஞ்சம் டைட் இதுகள் கொஞ்சம் எடுக்க பிரச்சனையாக ஏன் என்ன லுமாலா இல்லையா? மற்றதான் ரெண்டா இப்போ அதுவும் எடுக்கத்தான் வேணும். அதுவும் எடுக்கணும். அவர் மொமெண்ட் சொல்கிறார் ஃபோன் பண்ண. ஆனால் ஆள் தாரார் இல்லை சைக்கிள். நீங்கள் ஃபோன் பண்ணி காய்ச்சிங்களா? அது அப்படி நல்ல கண்டிஷனாக நிற்கிதா சைக்கிள்? ஓடலாம் தனிப்பாவனைக்கு ஓட்டியாது. யார் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண கொடுத்தது? மூத்தவாக்கு. இப்போ அது நியாயமான காலமாச்சு. ஏன்டா இப்போ உங்களுக்கு அப்போ சைக்கிள் நிற்கிறா ஓகே. பட் வந்து நாங்கள் அன்றைக்கே இருக்கோம் அவங்களுக்கு சொன்னான் தானே கால் பண்ணி. இல்லை நான் கடைக்கு போயிட்டு வரேன் வந்து அதை சொல்லிப்பட்டு போக மட்டும் வந்தேன்னா நான் இப்போ 6 மணிக்கு வருவா. 6
6 மணிக்கு வீட்டை வந்துடுவோம். கிட்ட வந்துடும். அப்படி போகுது அவள்கிட்ட படிப்பெல்லாம். நான் வீட்டை 6th கிளாஸ் ஒரு ஆளை பிடிச்சேன் சார், ஒரு ஆளை இங்கே வீட்டை வந்து சொல்லிக் கொடுக்குறாரா? சொல்லிக் கொடுக்குறதுக்கு. ஏன்னா ஆள் கொஞ்சம் அதுதான் மார்க்ஸ் கொஞ்சம் மட்டும் நிற்கிறா. எத்தனை எடுக்கிறா? 35-40 தான் நிற்கிறேன். ஃபிசிக்ஸுக்கோ? ஏறி போயிடுத்து 50க்கா பேப்பர் இல்லையே? என்னென்னு தெரியல, இந்த அப்படித்தானே எடுக்கிறா கொஞ்சம் மார்க்ஸ். காணா இல்லை 35. ஓயில் 9 எடுத்த ஃபிசிக்ஸுக்கு 35 எடுக்கிறேன். எல்லாம் எடுக்கிறாள், தொழில் வச்ச மாதிரி. ஓகே, ஐசிடி 20 எடுக்கிறேன். மெட்ட என்ன மேடம்? மேக்ஸும் கொஞ்சம் மட்டும் தான் நான் அதை எடுப்பேன். மேக்ஸுக்கு 60-50 எடுக்கா? அது என்ன ஃபிசிக்ஸில் 35 முதலாவது அப்படின்னா கொஞ்சம் 2 எடுத்து இந்த சார் ஒரு ஆளை பிடின்னு சொல்லி என்னண்டு அதை எனக்கு பிடிச்சி தாங்க ஒன்று. அது வரைக்கும் எவ்வளோ பே பண்ணுறீங்க மாதம்? ஒரு கிளாஸுக்கு 2500 ரூபாய்க்கு மட்டும்தான் எடுக்கிறேன். ஒரு கிளாஸுக்கு 2500 2500 வீட்டை அப்படி சொல்கிறாங்க. இது வெளிநாட்டிலேயும் கூட இந்த வேலை பார்க்க மாட்டான். யாழங்க போட்டா மகள் வரட்டும் வந்த அப்புறம் இது பிள்ளையப்பா அப்படின்னு நான் செய்கிறது என்ன? வெளிநாட்டில் இருக்கோண்டு அடுவைக்குள்ளால் வருது. இது 2 மத்தியால கிளாஸுக்கு 2500 ஒரு மாதத்தில் ஒரு 10 கிளாஸ் போட்டால் 25,000 சாருக்கு மட்டும் கொடுக்கணும். எவ்வளோ உழைக்கிறீங்க நீங்கள்? அதான் நான் சொல்லேன்னு சரி படிக்கத்தானே வேணும்னுட்டு. நோ படிக்கணும்ன்றது ஓகே, அது வந்து நோமல்ல, நான் அதை அப்படிலாம் சொல்லலை. ஆனால் இப்படித்தான் படிக்கணுமெண்டு இல்லை. ஏன்டா கோயிலில் 9 எடுத்தவா வந்து தான் நினைச்சா ஃபிசிக்ஸை மாற்றி எழுதலாம். விளங்குதா? ஆள் வரட்டும். எங்கே போட்டா அப்படி 2500 கூப்பிட்டு கிளாஸ் தர்ற அளவுக்குண்டா எங்கே போட்டா? ஒரு இடத்த போகலாம் நாவே சேர்ந்து இவாவை கேட்கிறேன் அந்த போட்டியான ஆக்கள் கொஞ்சம் இவாவோட. அப்போ அதால் அங்கே சேர்ந்தேன்டா 5-6 பிள்ளைகள் சேர்ந்தா. அதை விட இப்போ கொமனா ஒரு டியூஷனுக்கு போகிறாதானே, 3 பாடத்துக்கும் போகிறாதானே. அப்போ அங்கே சொல்லிக் கொடுக்குறத விட இவர் வந்து இங்கே என்ன அதை சொல்லிக் கொடுக்குறாரு? அப்படி அங்கே 2000 பிள்ளைகளுக்கு இல்லை தானே. அப்போ அந்த கவனிக்க 2000 பிள்ளை ஒரு வகுப்புலையா? ஓ அப்படியா? அப்படி என்னண்டாக்கா வரும்? அப்படித்தான் இந்த வேர்ல்டுலேயும் அங்கே ரவிசுவரட்டையும் அப்படித்தான். அப்போ நான் மைக்கிலையா படிக்குது? மைக்கிலான்னு இடக்கிட இது பேனல் எல்லாம் பூட்டி அப்படியே. எந்த டியூஷன் அது? இங்கே சயின்ஸ் ஃபீல்டு எனக்கு விட மட்டும் சொல்ல தெரியல. ஜெக்னாவிலான் 2000 பிள்ளைகளாப்பா? அதுதானே அப்படித்தான் சொன்னோம். நீங்கள் வேணும் அப்படித்தான் சொன்னோம். நான் போய் பார்க்கல தானே. 2000 பிள்ளைகளண்டா வாரன் பாருங்க வாரன். என்ன பாடம்? என்ன மேத்ஸா? என்ன மேத்ஸ் வரைக்கும் மேக்ஸுக்கு வேறு இடத்து தான் போகிறா ரவிசுவரட்டை அங்கே பிசிஎம்னு சொல்லி. ஓ அப்போ ஃபிசிக்ஸுக்கு வேறு இடத்துக்கு போகிறா. அதுக்கு எவ்வளோ மாதம் காசு? அதுக்கு 4000 ரூபாய் 2 பாடத்துக்கு. அவளை இந்த மேக்ஸுக்கு 2000. அப்போ அங்கே போகிறது படம் ஓடான அப்புறம் நாங்கள் மினாக்கடுவோம். அதை விடலாமே. இல்லை அதை நான் நிப்பாட்ட சொல்லல. ஆனால் சம்திங் வேன் ரோங். அந்த பிள்ளைகளையும் தனித்தனியாக கவனிக்க மாட்டேன். ஸ்கூலில் என்ன மாதிரியா? ஸ்கூலில் இப்போ போய் கொஞ்சம் உங்களை கேட்டு என்ன செய்கிறேன்? ஆளை தான் கொஞ்சம் சிலபஸ் கொண்டு போ சாராக்கள் கொஞ்சம் எடுக்கணும் இல்லை போல. இப்போ கொஞ்சம் பாடங்கள் கொண்டு போகிற மாதிரி தெரியல. ஏனண்டா இப்போ நீங்கள் 2 மணி கிளாஸுக்கு 2500 கொடுத்து படிப்பிக்கிறீங்கண்டா அப்போ அந்த சைக்கிளை வேறு யாருக்கும் கொடுக்கலாம். என்ன வசதியாக இருக்கிறீங்களேண்டா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் தானேக்கா, நான் வந்து கஷ்டம் மாதிரி காட்டி நடித்து ஒரு நாளும் ஒரு கொண்டு செய்கிறாள் நான் இல்லை. வந்து எது வேண்டாலும் நேராக கதைப்பேன். வரட்டும் மகள், நான் இப்போ வருவேன் கொஞ்சம் தாள். சரியில்லை அவங்களை சொல்லிப்பட்டு நான் சைக்கிள் எடுத்துகிட்டு வரேன். அவள் கட்டிக்காரு ஓடி திரியட்டும். அந்த புது சைக்கிள் இப்போ பொம்பளை பிள்ளை ஓடி. இப்போ என்ன போயிட்டு அவாப்புக்கு பஸ்ஸில் எங்கே கிளாஸ் நடக்கிறது? சாவச்சேரியா? ஜெஃப்னாலையா? ஓகே ஜெஃப்னா. அப்படின்னா இப்போ சைக்கிள் எடுத்தாவே என்ன ஸ்கூலுக்கு ஸ்கூல் அங்கே போகிறவா? ஸ்கூலும் ஜெஃப்னா. அப்போ இப்போ சைக்கிள் எடுக்கிறாள் என்ன யூஸ் ஆளுக்கு? அப்போ சைக்கிள் எடுக்கிறதாண்டா இவா இப்போ சந்தியில் போய் விட்டுட்டு நானே லொய்த்தி இருக்கிறேன். இப்போ அங்கே இருந்து சில அவளை வேலையால் நான் தானே ஓடி வந்த ஆளை கொண்டு பஸ்ஸுக்கு விடுறேன். அப்போ இவாக சைக்கிள் இருந்தால் போய் விட்டுட்டு தானே கொண்டு வருவா. அந்த அப்படி இப்போ இந்த சந்தையை போகிறதுக்கு சந்தைக்கு மெட்ட வரிசனை கொண்டு போவான். மெட்ட வாய்ப்பு என்ன கொண்டு போட்டா? மெட்ட வாங்கி சைக்கிளை கொண்டு போயிட்டு மூளையை கொண்டு போயிட்டா? ஓகே. ஆனால் சரி அப்போ நான் போயிட்டு வரேன். சாவச்சேரி போயிட்டு சாவச்சேரியில் எடுக்கலாமா சைக்கிள்? தெரியலை நாங்கள். நீங்கள் யோசிப்பது என்ன பில்லாங்க மக்கா பண்டைக்கு வந்து இல்லாமல் பச்சு வறுக்கிறான்னு. சரி அது பரவாயில்ல. நான் சாவச்சேரி போயிட்டு வரேன். சைக்கிள் நாங்கள் எடுத்து தர்றாலும் குறைய போகிறது இல்லை. படிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் ஸ்காலர்ஷிப்பில் கொடுத்த சைக்கிளை எவ்வளோ பாவிக்கிறீங்கன்றக்குள்ளே அதை சரியாக பாவிப்பீங்க. ஆனால் அந்த டியூஷன் அளவில் கொஞ்சம் அது பிள்ளையாக்கா. ஏன்னாண்டா பிள்ளையாண்டேக்குள்ள பிள்ளைகள் படிக்கணும் இல்லையாண்டு இல்லை. ஆனால் 2 கிளாஸுக்கு 2500 கொடுத்து அது படிப்பிக்கிறத விட பிள்ளையாண்டு இல்லை. ஆனால் அவ்வளோத்துக்கு நாங்கள் வசதியாக இருக்கிறோமோ? வசதியாக இல்லை தான். அந்த சார் மாட்டேன்னுட்டார். ஏன்னா தான் தூரம் இருந்து வரதாமன்னு சொல்லி. இல்லை அவருக்கு பேர் தான் அவே டிமாண்ட் பண்ணிவினோம் தான். ஆனால் அதுக்கு நாங்கள் அப்படி பிள்ளை ஒத்துக்கொண்டவரோ
ரெண்டாவது சாரை பிடிச்சி தாண்டு தான் நின்றவள் என்ன மற்ற ஆக்களும் பிடிச்சி തന്നെ நான் அங்கே തന്നെ பூங்கட எங்கேருந்து வர்றாரு சார்? சார் வெள்ளிப்படையில் இருந்து டெல்லிப்பள்ளியிலேருந்து வர்றாரு. 2 மத்தியா கிளாஸுக்கு என்ன ரெண்டா ஆள் என்ன வயதானாலா இல்லை இளமாலா? இது கட்ட இது முடிச்சுட்டு இருக்கிறார் உங்களுக்கு வேறு ஜெட்னவையெல்லாம் கிளாஸ் கொடுக்குறாராம். ரெண்டாவது இளமாலா? சரிப்பா நான் இங்கே போயிட்டு வரேன், கடையை போயிட்டு வந்தேன். ஆள் வந்தால் அப்புறம் ஹேப்மா. ஓகே ஓகே ஓகே. என்ன எங்கே யார் அந்த கச்சை அம்மாண்ட நம்பர் கால் பண்ணி தான் இப்போ இருக்கா வீட்டு நிற்கிறான்னு. இது என்னப்பா 15,000 ரூபா நாங்கள் கஸ்டமர்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ஃபிசிக்ஸ் கிளாஸுக்கு மட்டும் 20,000 போகிறோண்டா. இது என்னடா இப்போ படிக்கத்தான் போகணும் பிள்ளையாண்டு இல்லை. ஆனால் அது என்னது என்னை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு லெவல் படித்து வந்தவரால நான் சொல்லுவேன் இது என்னையை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு சரியாக படையலை. சம்திங் வென்ட் ராங். உண்மையான ரீசன் என்னன்றதை அறியணும். அவங்க சொல்லுவாங்க தங்கள்கிட்ட இயலுமை இருக்குது நாங்கள் செய்கிறோமெண்டு. எங்களுக்கு தெரிஞ்ச அட்வைஸை நாங்கள் சொல்லுவோம். என்னடா என்னடாப்பா அதுவும் சும்மா கொஞ்சம் நெஞ்சு இன்னும் 2 வருஷமே இல்லை எனக்கு கிடக்கு. ஓ ஹலோ. ஓமாக்கா நான் கிருஷ்ணா நிற்கிறேன். எங்கே நிற்கிறீங்க? வீட்டையோ? என்ன வீட்டு அலுவலெல்லாம் முடிஞ்சுதேக்கா? காய்ச்சலையாக்காக்கு? மருந்து எடுத்துட்டீங்களே? அப்புறம் என்ன செய்தியா? என்ன படம் எதுவும் பார்க்குறீங்களா? படம் பார்க்குறது டிவி இல்லையாண்ணா? அப்புறம் என்ன சாப்பிட்டியா? ஹலோ சொல்லுங்க. என்ன சாப்பிட்டிய? கோயில் சோறு. ஏன் சமைக்கல? கோயில் சோறு இல்லை கோயில் பக்கத்தில். எங்க பிள்ளைங்க என்னக்கா? அப்ப வேலையே போயிலையோ? காலமா போய் அந்த அம்மாவுக்கு சமைச்சு போட்டு வந்துட்டு. அது சரியா? நான் என்னதுக்கு எடுத்தேன்னா நான் யாரும் கேட்குறேன்னு தெரியுதா? ஓ வீட்டு வேலை என்ன மாதிரி முடிஞ்சு அவங்களுக்கு திருப்தியா? ஓகே அப்போ இருக்கா நாங்கள் பார்க்கணுமாக்கா. நான் இப்போ ஒரு எத்தனை நிமிஷம் ஒரு 20 நிமிஷத்தில் வருவேண்ணா. ஓ ஓ ஓ ஹலோ சொல்லுங்க. ஓ ஒரு 20 நிமிஷத்தில் வருவேண்ணா. சரி ஓகே. அம்மா நான் அதுக்காண்டி இல்லை நான் ஏன் வாட அப்படி காய்ச்சான்டா. என்னடா அப்போ ஃபோன் கேட்குறேன். ஓ ஓ ஓ அப்புறம் கடைசியா சொல்லுங்கோ. ஆமாம் போ பாய் சொல்லுங்கோண்டா. நான் இருந்துருப்பா சொல்கிறேன் அதான் கேட்டு நான் சாப்பிட்டுக்கிற கொண்டிக்கிற உடம்பு பார்க்குறீன். நான் என்ன சும்மா அலர்ட்டை ஃபோன் பண்ணி நான் டிக்டாக்லையோ இது அவன் நேற்று கவிதா போன வண்டி கேட்டான் கடைசியாக கோல் காட்சி காட்டுங்க பார்ப்போன்ட்டு. அதே மாதிரி அந்த முஸ்பாத்தி வீடியோக்கா பார்க்கத்தான் கிடக்கு. சரி இப்போ நாங்கள் சாவச்சேரி கடையில் போய் சைக்கிள் ஓட பண்ணி போட்டு அப்படியே அவன் வீட்டை போய் பார்த்து கொண்டு வர பிள்ளையும் வந்துடும் கணக்காக இருக்கும். சரியே அப்படி செய்வோம். இப்போ இதில் போகிற 2 பேரும் அவர் ஓடிக்கொண்டு போனவருக்கு வடிவாக பார்க்கல எங்களை. சின்ன ஒரு கேம் பிளான்லாம் நான் ஸ்லோ பண்ணுவேன். ஆனால் பின்னிக்கு இருக்கிறபடி எனக்கு எங்களை நல்லா தெரியும். அப்போ அவன் சிரித்து கை காட்ட இவரும் சிரித்து போட்டு போகிறார். 2 ஆகிற நோக்கம் புல. நான் நினச்சது நின்றதும் கேட்பினோன்னா நான் கேட்கல போயினேன் பிரச்சனை இல்லை. நின்று கேட்டேன் தான் சொல்கிறான் ஏன் நாங்களே என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி. சரி அதை விடுவோம். நாங்கள் இப்போ கடைக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுவோமா? சைக்கிள் எங்கே எடுக்கிறேன் மெப்பில் அடிச்சு இப்போ சைக்கிள் கடையேந்து புது சைக்கிள் அடியா? அதான் புது சைக்கிள் கடையேந்து அடி. பொம்பளை சைக்கிள் அடி. பொம்பளை சைக்கிள் சாவச்சேரிக்கு எப்படா வந்தான் கடைசியா?
கொஞ்சம் வித்தியாசமாக தான் கிடக்கு. சைக்கிள் கடை எங்கிறா படகு? என்னண்டு அடிச்சோண்டா கவிதாச வண்டி காட்ட என்ன அடிச்சு காண்ட டக்குண்டா இருக்கா டக்குண்டு ஹாவனா இருக்கா அது இப்போ அடிக்கா இதுக்கு சைக்கிள் ஒர்க் ஷாப் பண்ணுறது ஒரு ஐயா புது சைக்கிள் கடையில்ல சைக்கிள் கடை கொஞ்சம் சாவச்சேரி போய்க்க சிக்கல் விழாங்க கிடக்கா. ஆனால் ஒரு கடை கூட இல்லாமல் இருக்கக்கூடாது. இப்போ சாவச்சேரி பெரிய டவுன் இப்போ அடி 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 நான் சும்மாடா சொன்னேன் மெப்பில் சர்ச் பண்ணிப்பேன் விஷயம் கதை எரிஞ்சிடாக்கு. நீ மெப்பில் சர்ச் பண்ணி தான் இருக்க சரியா வந்து நிற்கிறேன் பக்கத்தை அப்புறம் உண்டை அடிக்காது இங்கே ஆ சரி ஓரளவுக்கு தான் வித்தியாசம் முடியுது. அப்பா இனி இதுக்குள்ளே என்ன புதுன வரியா வாங்க என்ன அப்படி வீடியோ எடுக்க இறங்கிடாப்பா ஓட போய் அந்த கட்டு நீ அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி அப்போ லாக் பண்ணிட்டியே லேடிஸ் சைக்கிள் ஸ்டாக் இல்லை போடுங்க அண்டை நெல்லியடியில் அந்த கடையில் இடந்தது அண்ணா சைக்கிள் புதுசு விற்கிறீங்களே லேடிஸ் சைக்கிள் இல்லையோ லேடிஸ் சைக்கிள் எங்களுக்கு நாளை தானே லுமால் அடை இல்லையோ லுமால் இப்போ இல்லை நாளை கிளம்பு வேறு எங்கேயும் முடிக்கலாம்ண்ணா இல்லை இஞ்சாலே ஓகே ஓகே தேங்க்ஸ் இது ஒன்று எடுத்து கொடுப்பேன் முழு சைக்கிள் முழு சைக்கிள் ஒன்று இது பார விட்டாச்சே தான் அதுக்கு எந்த பள்ளிக்கும் போனேன் நீ செலான் பேங்குக்கு முன்னுக்கு தம்பியா ஓய் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கலாம் குரல் கொடுக்குறான்டாப்பா ஆ செலான் வங்கி நம்பிக்கையின் தரம் இது எங்கட அதுக்கு முன்னுக்கு வந்தாருக்கு ஆனால் கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்குடா அப்போ பார்த்து ஓட்டணுமா ஆமாம் சைக்கிள் கும்பாமா கடை சின்ன சைக்கிள் கும்பாமா ஆனால் வேறு மாடல் சைக்கிள் எல்லாம் என்ன பண்ணிக்கிய வணக்கம் வணக்கம் உங்களுடைய சைக்கிள் கடை உள்ளுக்கு நிற்கிறாரா வீடியோ வாங்குறீங்களா சரியா எங்கே இருந்து மூன்று தாயம் பிள்ளைகளையும் சுண்டுக்குழியில இந்த சிறுபட்டியில் வந்து விட்டீங்க அந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறேன் பார்க்குறேன் அது ஒன்று தானே நான் அதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அதெல்லாம் சார் வேறு தெரியுமே வேறு வீடியோ செய்கிறேன் தெரியும் ரோட்டால் அடிக்கடி போகிறது வேறு சுட்டி செய்கிறது என்ன பைக் சைக்கிள் எடுக்க ஓமையா அந்த கைதடியில் 9 எடுத்த பிள்ளை ஒன்று வீடியோ போட்டோம் சரி சரி அதுக்கு வந்து ஒரு அம்மா ஒரு ஆள் அந்த பிள்ளை கண்டில் சொன்ன எடுத்து கொடுக்க சொல்லி அப்போ அதுக்கு எடுத்து கொடுப்போம் நல்ல இது நீங்கள் செய்கிற உண்மையாக நல்ல ஒரு இது நிறைய பேர் கஷ்டப்பட்ட நீங்கள் எங்கே வேலை செய்யுங்க நாங்கள் சிங்ககிரி சிங்ககிரி ஓகே கஷியராக இருக்குது ரைட்டு கஷியராக இருக்குது எங்கள்கிட்ட இது வேண்டாம் டிவி எலக்ட்ரானிக் நடக்கிறேன்டா அப்போ என்ன இதில் நான் இங்கே ஃபோட்டோ காப்பி கடை வந்தேண்ணா அது சரி தெரிஞ்சபடியாக என்னோட சரி சந்தோஷம் ஓகே நன்றி நன்றி ஐயா இது அண்ணா அந்த லேடி சைக்கிள் நிற்கிற கலையை புண்ணாடி இல்லையே கலையை பிடிச்சி தான் எடுக்கணுமோ என்னண்டு சிக்கல்கள் வருதான் கலையை போட்டோ ஏன் போகுது இல்லையோ அப்படின்னா ஆக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினா களை புட்டுறது வேர்த்து இல்லையாண்டோ அப்போ இப்போ நாங்கள் எடுக்கிறோண்டா என்னண்டா இப்போ எடுத்து நாங்கள் களை போட கொடுக்கோமா எவ்வளோ முடியும் களை போட்டாமல் 41 ஆஹா
இப்போ என்ன கண்டிஷனில் இப்படியே வருமா? இப்போ இப்படியே ஓடிக்கொண்டும் போயிடா அப்படியோ? அவன் இந்த சைக்கிள் ஏற்கனவே கொடுத்ததை களையை போட்டு கொடுக்கலையாம் அவன். நான் ஒரு சைக்கிளைக்காண்டி தூர இடத்தையும் எடுக்கவும் இல்லாதடாப்பா. கைதடியிலான சைக்கிள் கடை ஒன்றும் இல்லையோ? இல்லை இங்கே வேறோட களையை போட்டு நோடி இருக்கக்கூடிய மாதிரி இல்லையோ? அப்போ என்ன இங்கே எடுத்து களையை போட்ட கொடுக்குறான் ஆப்ஷன் அப்படியோ? என்ன செய்வோம்டா? எல்லாமே அப்படி தான் என்ன முழுக்கா களையை போட்டோம் என்ன அது இதுகளோ? இது என்ன விலை அண்ணா? 38 இதோ இதே களையை போட்டுனா அப்படி இருக்கேண்ணா லுமாலாண்டானே அன்றைக்கு உடுப்புட்டுக்காரி லுமாலா கொடுத்தே மாற்றி போட்டா என்ன இதுக்கு. ஆனால் லேடிஸண்டா காலங்காலமாக இது எப்படி என்ன பரவாயில்லையோ? இது ஒன்று தான் நிற்குதோ? இல்லை எங்களுக்கு கணக்கு தேவையில்லை, இந்த கலரில் ஒன்று தான் நிற்குதோ? ஆனால் இது பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்லா இருக்குமே நம்பி ஏண்ணா? ஆ அது நல்லா இல்லை மற்றது லாங் ட்ரிப்புக்கு இல்லை தானே, அந்த சும்மா ஊருக்கு அப்படி இப்படி போகிறது தானே இல்லையா? ஏண்டா இது இப்போ எடுத்து நீ லேடி சைக்கிள் களையை போட்டு இருக்கலாம், பெரிய வேலை பாடுறாப்பா. அவாக ஒரு அடிச்சு கேட்டுப்பா மக்கா அவான்னு போயிட்டு. ஹலோ ஓமாக்கா, அந்த நான் சாவாச்சேரியில் சைக்கிள் பார்க்க வந்தானாக்கா லேடி சைக்கிள் களையை போட்டினபடி இல்லையா? மற்ற அந்த லேடிஸ் அந்த லுமாலால் கொஞ்சம் அந்த வளைவு சைக்கிள் மாதிரி தெரியுமா பொம்பளை பிள்ளையில் ஓடுறது? தனி பாவனை கண்டு தனியாக 2 பேர் சும்மா இடக்கடை போகலாம். அந்த சைக்கிள்ண்டா களையை போட்டினபடி நிற்கிதாம் அந்த இது லுமாலாட அந்த வளைவு சைக்கிள். ஏண்டா உங்களுக்கு எது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை ஆனால் நீங்கள் ஏன் ஏற்றிறக்கணும்? இனி இப்போ பிள்ளைக்கு மொண்டு வந்துட்டா உங்களுக்கு மொண்டுண்டா அவாக்கு மொண்டுண்டா ஏற்றிறக்க வேண்டிய தேவை இல்லையல்லோ? ஆனால் உண்டு இப்போ ஏற்றிறக்க வேண்டிய தேவை இல்லையேன்னு சொல்லலாம். ஏண்டா உண்டு ஏற்றிறக்கக்கூடிய மாதிரி எடுக்கிறதும் நல்லதானே? ஆ இல்லை என்னண்டா அப்படின்னாக்கா நான் உங்கள்கிட்ட காசு தரவா, நீங்கள் எடுப்பீங்களா? இல்லை நீங்கள் சாவச்சேரியில் எடுத்து வேறு இடத்த கொடுத்து களையை பிடி எடுக்கணும். அதைத்தான் நானும் யோசித்தேன். இது நீங்கள் கொடுத்த எதிர்றாங்களில் எழுத்தடிச்சு நிற்கிறாங்க. அப்போ என்ன செய்வோம்? ஆனால் இந்த சைக்கிளும் ஓகே, பொம்பளை பிள்ளைகளுக்கு வடிவாக இருக்கும். இதை நீங்கள் அவாட்ட மட்டும் கொடுங்க, வேறு ஒன்றுக்கும் யூஸ் பண்ணாமல். ஆண்டாம்பி இதை எடுத்து கொடுப்போம். இது லுமாலாண்டானே பரவாயில்லை என்ன? இது பிரச்சனை இல்லை, அவ்வளவு ஸ்ட்ராங் இல்லையான்னு இல்லையா? லுமாலாண்டானே ஓகே இருக்கும் நினைக்கிறேன். சரி ஓகே. அவள் சொல்கிறா களையை போட்டு மீனாக்கிறது கஷ்டமா, ஏன்டா அவங்க பெருசாக நல்ல களையை போட்டக்கூடியவங்களும் இல்லையா? அந்த லேடிஸ்ன்னா நல்லவன்னு சொல்கிறோம். அப்படி இல்லாட்டி யாழ்ப்பாணத்தில் இருக்கோன்னா அவள் எடுக்க போகிறதும் இல்லை. மற்றது நானும் கொடுக்குறது சைக்கிளாக தான் தம்பி கொடுக்கலாம், வேணா காசை கொடுத்தா எனக்கு அந்த சர்வீஸ் இல்லாத மாதிரி இருக்கு. அண்ணா இது ஸ்டோக் இது மட்டும் தானே கிடக்கு, வேறு இருக்குது தான்? ஏன்டா இது உள்ளால வெளியிலாண்டு இல்லை ஃபோனில் பார்க்கணும் சார். என்ன வயதில் தாட்டேன் கொஞ்சம் நோ ஒன்று பார்க்கத்தான் பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை. நீ வயசாக இல்லை பாருண்ணா பிரச்சனை. நீங்கள் எங்கே இருக்குது? அங்கிளா இல்லையா? ஓகே. நான் ப்ரெஸ் கடை பார்த்துட்டு அங்கே நடுக்க நான் தட்டி பார்க்குறது அப்படியே சந்தோஷம் காய்ச்சேன். ஓகே. அப்போ இப்போ எங்கே இங்கே என்ன சைக்கிள் கொடி கொண்டு எடுப்போம் எடுத்தாச்சா?
ஆள் நிற்கிது நான் முதல்ல வந்து பார்த்து இறக்கி இருக்கா காடி காரில் வந்தீங்களா ரைட் ஓகே ஓகே காடி அப்போ ஒரே கொண்டு அவன் காட்டுவோம் ஓகே அண்ணே இது வந்து வெளியில் நின்றதில்லோ இப்போ இது இல்லாமல் வேறு தான் வந்து பூட்டினா இல்லை இங்கே தான் வந்து ஸ்டோரில் கிடக்கு வேணும் எடுத்து சொல்லடாக்கா என்ன பூட்டின வழியிலாக்கா அப்போ நாங்களோக்கா இது நீங்கள் எத்தனை கடை விட்றீங்க வேலைமணி வேலைமணி இப்போ நாங்களோக்கா இதில் கொடியாம் கச்சாயே போகணும் போயிட்டு வர கணக்கு நினைக்கிறேன் சரி யாரு விதவிதவா சாமான் உங்கள்ட்ட கத்து அதென்ன நெத்திரோ இல்லாமல் வாங்குறவா வணக்கம் வணக்கம் அதுதான் இப்போ காட்டி நான் வாங்குறது அப்போ நீங்கள் ஒரு ரியாக்ஷனும் காட்டா இருக்கிறீங்க அதுன்னு சொன்னா இந்த என்ன மனுஷனப்பா இதெல்லாம் பயந்தேன் வீடியோ செஞ்சு நிற்கும் நைஸ் எடுத்து வந்துட்டு போட்டு அது ஹலோ ஓமாம்மா சந்தோஷம் என்னம்மா எங்க எங்க அதுக்கிட்ட ஓகே நான் இப்போ இங்கே சைக்கிள் ஒன்று எடுக்க வந்தாங்கல்லம்மா எடுக்க போகிறோம் என்னோடத்துக்கும் போக இருக்குது ஓ காய்ச்ச சந்தோஷமா ஓகேம்மா ஓகே 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 பாயா அண்டே டவுன்ல ஹண்டவாவா ஓமாம் ஆமாம் கடைக்கெல்லாம் போகுதா ஆ அதான் டக்குன்னு அடிச்சு கொடுத்தேன் அண்ணே அப்போ நான் எனக்கு அந்த சைக்கிள் ஒன்று எடுத்து வைக்கிறீங்களா கலர் வந்து அது ஓகே ப்ரௌன் ஓகே ப்ரௌன் நல்லா இருக்குல்ல ப்ரௌன் நல்லா இருக்குல்ல அப்போ நான் சரியாக ஒரு 3:30 அதுக்குள்ளே வருவேன் திரும்பி இப்போ 5:30 இல்லை 5:40 ஒரு 6:30க்குள்ளே வருவேன் சரியா ஷூராக வருவேன் நான் டோன்ட் வரியா அப்போ நீங்கள் எடுத்து வைங்க நான் வருவேண்ணா சரியா ஓகே அண்ணா வாரம் போட்டா ரைட் ஓகே ஆள் முகத்து ஒரு ரியாக்ஷன் காட்டாமல் இருக்க நான் யோசிச்சேடாப்பா வீடியோ செஞ்சோன்னு இருக்கோம் சில ஆள் விருப்பம் இல்லை தெரியாண்டு ஆனால் வீட்டுக்காரர் இப்படி இருப்பாங்கன்றது நான் எதிர்பார்க்கிறேன் எதிர்பாராததை எதிர்பாருங்கன்னு சொல்கிறது தான் சரி அப்போ கஜ்ஜாயை போயிட்டு கண்டினியூ பண்ணுவேன் என்னப்பா இதான் டைமிங் பிள்ளைக்கு போட சரி டைமிங் பிள்ளைக்கு அது 6 மணிண்டா இங்கே ஒரு 15 நிமிஷம் காணும் தானே ஆனால் தூரம் தான் நினைக்கிறேன் இல்லை இது என்ன ஒரு அதால் விட்டு வட்டி வர உண்டு என்ன உலகம் ஓய் என்னப்பா மண் அது போல நடந்தான் போகணும்ப்பா பழைய வேலையெல்லாம் முடிச்சாதான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் சிக்கல் இந்த வீட்டுக்காக சம்மா இன்னும் அனுப்ப கிடக்குண்ணே 2 லட்சம் 2 லட்சத்துக்கிட்ட அனுப்ப கிடக்கு ஆனால் வீடு முடிஞ்சுதா இதை பார்க்குறாங்க புரிஞ்சுள்ளோம் சிலவில் உங்களோட காசு அனுப்பி கொஞ்சம் டிலே ஆகினா அதுக்கு கோயிப்பீங்க வாங்க இப்போ இந்த காசு வந்து அம்மா இன்னும் ஃபுல்லாக போடலை ஆனால் நாங்கள் வந்துட்டு வீடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் அம்மா ஏமாத்தியா வராங்கள இல்லை தான் நல்லா தான் கிடக்கு பெயிண்ட் அடி கொஞ்சம் 8 ரொட்டின மாதிரி தான் கிடக்கு ஏன்னா இன்னொரு அடி ஒன்று அடிச்சிக்கலாம் போல எங்கம்மா அக்கா இல்லையா பிள்ளாமாங்க என்னம்மா வீடு பிள்ளைங்க தூங்கிட்டீங்களா இல்லையே பிள்ளைங்கள நான் பிள்ளைங்க நீங்கள் வேற இல்லைன்னு சொன்னால் அதுக்கு சமைச்சு கொண்டு அங்கால பிள்ளைங்களாம் தானே இல்லை நீங்கள் டக்குன்னு ஒரு டேட் ஒன்று எடுத்து ஒரு சும்மா ஒரு படத்தை கிடத்த வச்சு அப்படின்னு செய்யலையா இல்லை நீங்கள் வேறாமல் நாங்களே நான் வருவேனப்பா நான் என்ன சொல்கிறேன்னா நான் வருவேனாக்கா நீங்கள் ஒரு டேட் எடுத்து போட்டு அந்த டேட்டு சொல்லுங்கள் அந்த டேட் நீங்கள் அப்படியோ ஓ அப்போ நான் நீங்கள் தான் வந்தெல்லாம் செய்யணும் அப்போ நீங்கள் நாளை எடுத்து வருவீங்கன்னு சொன்னேன் தான் நான் விட்டது எனக்கு நான் செய்யணும்னு சொல்லி எனக்கு நான் என்ன செய்கிறது வாங்க முன்னே பாப்போம்க்கா வீட்டு இந்த பூக்கூடு இப்போ பெருப்பிச்சு தந்தவன் தானே ஏன்னா எல்லாம் செஞ்சதுட்டான் அந்த இனிவில் வீட்டுன்ற பிளானை தான் அடிச்சிக்கிறேன் பெயிண்ட் என்னக்கா அது குறை நிறைய இருக்குது எல்லாம் நல்ல மாதிரி நல்லது நாங்கள் கேட்டாக்கு கேட்டக்கு தான் தந்துட்டோம் எல்லாம் கேட்டக்கு தான் தந்துட்டோமா ஓ நான் அந்த சொன்னான் தானே குதினி கொஞ்சம் இதாக இருக்குண்டு ஓ பூக்கூடு காணான்னு சொன்னீங்களே செஞ்சா ஜேன் செய்து வந்துட்டு நான் மற்றது இப்போ கொஞ்சம் கரண்ட் இல்லையே கரண்ட் இருக்கு இந்த வீட்டுக்கு செய்யலை இந்த வீட்டுக்கு வயரிங் செய்யலை நான் இந்த வீட்டுக்கு வயரிங் செய்கிறேன்னு சொன்னேன் இப்போ
குறையா கதைப்பாங்க. இப்போ இந்த வீடு வந்து நாங்கள் இனிவில் அண்ணாக்கு செஞ்ச வீட்டை விட வந்து பெரிய வீடு, லைக் ஒரு 5-6 அடி கிட்ட. இது வந்து கூட. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு 13,13,13 முடிஞ்சது. 13 முடிஞ்சு அப்புறம் 50 கொடுத்தேன் ஐயா. 13 முடிஞ்சது. இதுக்கு வந்து 16,70,000 முடிஞ்சிருக்குது. 3,70,000 இந்த வீட்டுக்கு கூட முடிஞ்சிருக்குது. என்ன காரணம், நாங்கள் கொஞ்சம் பெருப்பிச்சதால் வந்து அதுக்கான காஸ்ட் வந்து கூட முடிஞ்சிருக்காக்கா. சரி தானே? ஓ வரேன், ஜன்னல் திறந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். ஓ நான் திறந்து விடையிலேண்டாவே திறந்து விடுவேன் நான் சொன்னேன், வளைஞ்சிடுமா? ஓ ஓ இல்லை, ஆரம்பத்தில் பூட்டி விடுங்க, ஒன்று கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்றால் இந்த பெயிண்ட் அடி கொஞ்சம் சிக்கல் இருக்குது தம்பி. ஏன்னா இங்கே விடத்தையெல்லாம் பிடிவடையில் வேறு. இப்போ கடைசியாக இங்கே வீட்டுக்கு வேலை செய்ய வந்து எத்தனை நாள்? இப்போ வந்து இந்த பிளான் கல்லோட்டின வேமா 4 நாளோ 5 நாள் அப்படியே 5-6 நாள் ஆகுது இந்த கல்லோட்டின வேமா. ஒரு கிழமைக்குள்ளேண்ணா? ஒரு கிழமைக்குள்ள. அதே நெஞ்சால நீளம் மங்கால வெள்ளை அடிச்சிக்கிறோம். ஓகே, இது அறையில் கொஞ்சம் பெரிய அறையில் நம்மளோட. ஆமாம், அந்த அதில் கதிரை அடக்கம் எடுத்துட்டு கொடுத்து, இந்த இதில் கதிரை இருக்கு எடுத்துட்டு கொடுத்து இதுவே அந்த பூட்டு போடாத ஒரு காரணம் சொல்கிறது. என்ன காரணம் சொல்கிறவே? ஓ, அதுக்கு என்னடா தேவையில்லைன்னு சொல்லிச்சு. நம்ம ஏண்டா வழியால் 2ஐயும் ப்ளாக் பண்ணால் இதுக்கு பூட்டு தேவையில்லைன்னு சொன்னேன். நான் கேட்டேன், நான் இதுக்கு ஏன் போடையில்லைண்டா. அப்போ சொன்னவன் என்னன்னு சொன்னேன், அதுக்கும் இதுக்கும் பூட்டுருக்கு தானே, இது பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். இதெல்லாம் இதுக்கு முக்கியமாக தேவையில்லை தானேன்னு சொல்லிக்கிறேன். ஓ, அதுக்கு முக்கியமாக தேவையோன்றதை அதை நாங்கள் தான் டிசைட் பண்ணணும். என்ன அவை டிசைட் பண்ணக்கூடாது. சகோதரம் நல்ல மாதிரி தான் எல்லாம் செஞ்சு தான் விலங்களுக்கு அப்படி நம்மள ஒரு ஆள் இல்லை. ஆனால் கடைசியாக 1-2 விஷயங்கள் அவர்லேயும் பிள்ளை சொல்லி நாங்கள் வேலை செய்கிறாக்கள் தானே. ஆனால் அப்படி குறையோடு இருக்கல. அது எதுவும் வந்து இது என்ன கரண்ட் லைன் செய்தவ இந்த இது விட்டவ பெண்ணு இது குற்றம் பெறுதோரியாண்டு போட்டு மூடிட்டு நம்ம என்னதான் வயரிங் வேலை. ஓகே, இதுலேயும் இடையில் ஃப்ளாட் அடிச்சிக்கிறேன் என்ன. அப்போ இதில் வந்து குறைன்னு சொல்கிறாக்க ஒன்றும் இல்லை வீட்டில். ஆனால் அந்த பெயிண்ட் அடி இன்னும் ஒரு அடி அடிச்சிருக்கலாம் போல இருக்கு. ஏனென்றால் அதோட சவரத்துக்கு வடி வாங்கி அன்றைக்கு அந்த டொய்லெட் எடுத்து அனுப்பிவிடுங்க. அச்சுவலி டொய்லெட் அவர் செஞ்சு தந்துட்டு அதேமாதிரி இதுவும் இருக்கா இன்னும் அந்த பெயிண்ட் வைக்கா திருப்பி வைக்க அடிப்போம். இந்த வாரமாக குறை சொல்லக்கூடாது. முக்கியமாக எங்களில் ஒரு விஷயமும் இல்லைக்கா. நாங்கள் இப்போ அவரோட அப்படியே கான்ட்ராக்ட் கொடுக்குறது, அவர் கேட்குற காசை நாங்கள் அவருக்கு வந்து ஆன்சர் பண்ணுவோம். சரி தானே? இப்போ என்ன நான் இப்போ உங்களுக்கு முன்னுக்கே அவருக்கு அடிச்சு கேட்குறேன். இல்லை எனக்கு தெரியும் உங்களை. இல்லை இதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுமென்ட்டு ஒன்றும் இல்லைக்கா. ஏன்டா காசு அனுப்பின அம்மா வந்து வேறு, அந்த பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் வந்து விளங்குதா? டேப் இருக்குதா அவங்கள்ட்ட? டேப் இல்லைன்னு? இல்லை இதுக்கு வந்து 1675 கட்ட வேணும்டா. இந்த வீட்டுக்கார அம்மா வந்து உங்களுக்கு வந்து வீடு கொஞ்சம் பெருசாக செஞ்சிடணும்னு ஆசைப்படுவாங்க. அங்கே வந்து நாங்கள் செஞ்ச வீடு வந்து 21 அடி. இது வந்து கொஞ்சம் கூட வருவாங்க. எனக்கு எத்தனை அடின்னு தெரியலை. நான் அடுத்த வீடியோவில் 25 வேண்டா. பெரிய ஒரு அடி சின்னறையை விட ஒரு அடி பெருசுன்னு சொன்னாங்க. இல்லை, உங்களோட இந்த பிளான் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுற அந்த அம்மா தான் படங்கறி அனுப்பினுப்பா. இந்த மாதிரி களவு திட்டங்கள் இருக்கணும்னு சொல்லி அப்போ அதன்படி எடுத்திருப்பினோம். ஆனால் சந்தைங்க வந்து அந்த வீட்டுக்கு 13 லட்சம் மண்டைக்கு, இந்த வீட்டுக்கு 1675 3,70,000 வந்து கூடினதுக்கான காரணம் என்னென்று தெரியலை. நான் சவரத்தோட கதைக்கணும். ஆனால் அவர் சொன்னது 1675 முடிஞ்சது தான். நான் இப்படித்தானக்கா. நான் இப்போ நீங்கள் ரெண்டில் நானும் இல்லை. யாராக இருந்தாலும் பெற்ற அம்மாண்டாலுமே பிள்ளைண்டா பிள்ளை தான். ஒரு டைம் பற்றி நான் மலைப்பி கேட்க மாட்டேன் தான். நான் அவரோட சவரத்தை நான் கதைப்பேன். ஏன்டா இப்போ உதாரணமாக இப்போ 21 அடி வீட்டுக்கு 13 லட்சம் முடிஞ்சிருக்குண்டா தம்பி. அங்கால இதுக்கு ஒரு 4 அடி தான் இந்த வீட்டுக்கு கூடன்னு சொன்னால் 4 அடிக்கு எப்படி பார்க்கலாம்னு சொன்னால், நாங்கள் அந்த 21 அடியை 5ஆக பிரித்தோம்னு சொன்னால் 4 அடிக்கு வந்து 13 லட்சத்து 5ஆக பிரித்தோம்னு சொன்னால்
ரெண்டரை கிட்ட வரும். 2.5 கிட்ட வரைக்குள்ள சாதாரணமாக 4 அடிக்கு 2.5 லட்சம் அப்படி தான் முடியுது. அதுக்கு அங்கால அப்படி எட்ட வேண்டிய அவசியம் என்ன வரப்போகுது கூட. இந்த கதவு நிலை எல்லாம் ஓகே. இது கொஞ்சம் கதவு நிலை கொஞ்சம் அகலம் மாதிரியும் கிடக்கு அந்த வீட்டி பார்க்க, அது போட்டது பார்க்க. வாங்க வெளியில் வாங்கக்கா. மற்றது நார்மலாக வேறு யாரும் செய்கிறாண்டாலக்கா வீட்டுக்கு கூட முடியுமா? அதுவும் உண்மை. நார்மலாக இந்த வீடு வந்து வேறு யாராக செய்ய பயணம்னா கூட முடியுமா? ஓகே, இப்போ நீங்கள் ஒன்றை யோசிக்கணும். முதல் இருந்த நிலைமைக்கு இது எவ்வளோ இதாக இருக்குதுண்டு. எதுவும் அப்செட் இருந்தால் சொல்லுங்க நீங்களும், நாங்கள் அதை பார்ப்போம். ஆனால் என்ன தெரிஞ்சு ஒன்றும் பெருசாக இல்லை, அந்த பெயிண்ட் அடி மட்டும் இருக்குது. எனக்கு இந்த வயரிங் வேலை செய்திருந்தா அதுவும் பெரிய உதவியாக இருக்கும். வயரிங் வேலை செஞ்சிருந்தா பெரிய உதவியாக இருக்குமாக்கா. நான் என்ன பிரச்சனை, வயரிங் வேலைக்கு யார்கிட்ட காசு கேட்குறேன்டா பிரச்சனை கிடையாது. ஏன்டா எல்லாரையும் சொல்லுவினோம் என்னண்டு அந்த ஒரு சின்ன அலுவல் தானே செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவினோம். யார் செஞ்சுற முன்பாரினம்? அது சரி. வழியில் இருக்கிற டைம் வந்து எல்லா டைம் காசு இருக்குன்னு சொல்லியும் இல்லையாக்கா விளங்குதா. அப்போ நான் என்ன செய்கிறது? அவையும் வேர்வை சிந்துறானே. இப்போ நாங்கள் வேலையை போகிறோமே தானே அவையும் வேலையை போய் சிந்துட்டானே. எனக்கு மட்டும் ஆசை இல்லையோ உங்களோட வீட்டுக்கு எல்லாம் வயரிங் வேலையை செஞ்சு எல்லா இடம் பல்புகள் எல்லாம் போட்டு நல்ல வெளிச்சத்துக்கு உங்களை எனக்கு கன வேல்பு வேண்டாம். இப்போ சின்னரை அப்படி சின்னரை கொண்டு சாமியாரை கொண்டு குசினி கொண்டுண்டா காணும். புரிய என்ன வந்துட்டு வெல்பு எல்லாம் கனவெல்பு வேண்டாமமாக சின்னரை கொண்டு குசினி கொண்டு பெரிய அறை கொண்டு விளாந்தை கொண்டு அவ்வளோதான். மற்ற வழியில் உண்டு சரியில்லை தான் இருட்டுக்கு வெளியில் என்னென்ன வெளியில் போகிற உள்ளே போட்டு வெளியில் போடாமல் வயரிங்கன்றது சரி அப்போ போமே.